ஏந்தையா தொப்பி கடைக்காரர்? ஒரு நாள் ஒரு தொப்பி கடைக்காரர் சும்மா காலை நேரத்துல போயிட்டு இருந்தான். ஏய், நல்லா சுத்திட்டு ஓய்வெடுக்கணும். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். அவனுக்கு தூக்கம் மோதிடுச்சு. ஒரே ஓவரா வருதே. ஒரு சரியான இடம் பார்த்து தொப்பி பையை வைத்துக்கிட்டு கனாபில ஆழ்ந்துட்டான். ஆளு தும்புறது பார்த்ததும் அந்த இடத்துல ஜாடி குழந்தைகளின் கூட்டம் வந்தாச்சு. ஏய், இந்த தொப்பி கடைக்காரன் எதுக்குடா இவ்வளவு செலிஷ் தொப்பி வைத்து இருக்கான்? இன்னும் எல்லா குழந்தைகளும் ஒரே கூட்டமா தொப்பிகளை எடுத்து தங்கள் தலைகளில் போட்டுக்கிட்டாங்க. அவனுக்கு ஒரே ஷாக். அடே, என் பையில் இருந்த தொப்பி எல்லாம் போயிடுச்சே. மேலே பார்த்தான். ஹூ, எல்லா குழந்தைகளும் தொப்பி போட்டு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சான். ஏய், குழந்தைகளுக்கு என்கிட்ட கதை சொல்லி வச்சிருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியும். ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. ஒரே நிம்மதியா தன் துப்பியை தூக்கி தரையில் போட்டான். குழந்தைகளும் அவனை பின்பற்றி தங்களது துப்பிகளையும் தரையில் போட்டுட்டாங்க. என் துப்பி எல்லாம் திரும்ப வந்தாச்சே. இந்த கடைக்காரர் ஒரு பெரிய சந்தோஷத்தோட எல்லா துப்பிகளையும் சேகரிச்சு மகிழ்ச்சியுடன் நகர்ந்து சென்றான். நல்லா யோசிச்சா எந்த பிரச்சனையும் ஸ்மார்ட்டா தீர்க்கலாம்.